தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது உப்பு தாங்க. உப்பு அப்படிங்கிறத விட நம்ம ஸ்வீட் அப்படின்னு யோசிச்சோன்னா மக்ரோன். அது வந்து நம்மளுடைய நீங்காத மனதை பிடித்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மக்ரோனோடைய ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து தூத்துக்குடிக்கு எப்படி இந்த மக்ரோன் வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது 87 வருஷமாக ஒரு கடையில் பாரம்பரியம் அழியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மக்ரோனுடைய செய்முறைகளும் அதுக்கப்புறம் அந்த மக்ரோன் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்கறதுக்காக தனலட்சுமி பேக்கரிக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ பேக்கரிக்குள்ளே வந்துட்டோம். மக்ரோன் எப்படி ஃபேமஸ் ஆச்சு, எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி இன்னும் உருவாகிட்டு இருக்குது, அதை பற்றி ஓனர்கிட்ட கேட்போம். உங்களுடைய பேர் என்னம்மா? பேர் வேலம்மாள். வேலம்மாள். ஓகே, நீங்கள் மக்ரோன் உங்களுக்கும் மக்ரோனுக்கும் ரொம்ப வந்துட்டு நெருக்கமாக இருக்குது. அது எப்படி? நல்ல ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். இது வெளிநாட்டு சரக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சி படிச்சுட்டு வந்து இங்கே வந்து செஞ்சாங்க. நல்ல சுவையாக இருக்கிறதுனால மக்கள் அதை வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதாவது அப்பாவும் பொண்ணுமா இருந்துட்டு நீங்கள் இப்போ வந்து பேக்கரி நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது அப்பா இப்போ இல்லைனாலும் நீங்கள் வந்து பேக்கரி நடத்திட்டு இருக்கீங்க. இந்த மக்ரோன் முதல்ல வரும்போது அப்பா எப்படி கொண்டு வந்தாங்க, அப்பாவை பற்றி கொஞ்சம், அதுக்கப்புறம் மக்ரோன் உருவானதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எங்களுக்காக? அப்போ வந்து பிறந்து வளர்ந்தது வந்து தூத்துக்குடி ஊர் தான். பேர் வந்து அருணாசலம் பிள்ளை. பேக்கரி தொழில் செய்யணும்னு சொல்லி திருச்சியிலையும் சென்னையிலையும் போய் பேக்கரி இதை மக்ரூனு கேக்கு பிஸ்கட்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு வந்து அந்த மக்ரூனை வந்து இங்கே வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு கடை உருவாக்கி மக்ரூனெல்லாம் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. அது மக்ரூன் வந்து சுவையானதாகவும் சத்தானதாகவும் இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. 87 வருஷம் ஆச்சு அந்த கடை உருவாகி. 87 வருஷம் கிட்ட ஆகுது. நல்ல முறையில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்க அப்பா ஆயுசு பிற்பாடு அவங்க பொண்ணு நான் எடுத்து நடத்தி கொண்டு வந்துட்டுருக்குறேன். பொண்ணு நீங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கிறதா இப்போ எங்களுக்கு சொன்னீங்க. ஒருவேளை அப்பா நடத்தும் போது வந்துட்டு நிறைய மக்ரோன்கள் நிறைய விதமாக செஞ்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நடத்தும் போது ஏதாவது வித்தியாசங்கள் இல்லை ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ கிலோ செய்கிறோம் அப்படிங்கிறத ஏதாவது நீங்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு வரைக்கும் நாங்கள் அடித்து சேல்ஸ் பண்ணுவோம். நல்ல சேல்ஸ் மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல 50 கிலோ செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் அப்பா எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ வந்து கைட்டை தான், மிஷினில் இல்லாமல் கைட்டை தான் அடிப்பாங்க. கைட்டை சட்டியில் அடித்து அடுப்பு விறகடுப்பில் தான் வேக வச்சு இது பண்ணி எடுப்பாங்க. 4 மணி நேரம் வேக்காடு ஆகும். நீங்கள் மக்ரோனை எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எப்படி இருந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் சேர்க்குறீங்க, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். முட்டை வெள்ளைக்கருவை எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பை திரிச்சு வச்சுக்கிட்டு முட்டையை மிஷினில் ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீனி அப்ளை பண்ணுறது பண்ணி வெண்ணெய் மாதிரி திரண்டு வர்றவும் முந்திரி பருப்பை போட்டு அதை விரவி தட்டில் புனல் போட்டு பிழிஞ்சு அடுப்பில் விட்டு 4 மணி நேரம் வேக்காடு 4 மணி நேரம் வெந்து எடுப்போம். 11 பேர் 12 பேர்கிட்ட நாங்கள் கைக்குள்ளே வச்சு வேலை வாங்குகிறோம். இப்போ கடைக்கு வந்திருக்க கஸ்டமர்கிட்ட ஒரு தடவை கேட்போம், கடையில் இருக்கிற டேஸ்ட் எப்படி இருக்குது, எத்தனை நாளாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ணே
எங்களுக்காக ஒரே ஒன்று என்னென்னா வந்துட்டு நம்ம கடையோட டேஸ்ட் எப்படி, எத்தனை நாளாக வாங்குறீங்க, மக்ரோனில் கடை என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அதாவது தூத்துக்குடியை பொறுத்தவரைலாம் மக்ரூன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் எஸ்பெஷலி தனலட்சுமி பேக்கரி மக்ரூன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அங்கே ரொம்ப காலமாக அங்கே வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நல்ல சுவையாகவும் நல்ல தரத்தை குறைக்காம நல்ல தரமாக பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து வாங்கி விரும்பி நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சத்தாக இருக்கும், வாங்கி விரும்பி வாங்கிட்டு சாப்பிடுங்க. ஒரு யூரோப்பியன் டிஷ்ஷை தூத்துக்குடியோட அடையாளமாகவே மாற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த மக்ரோன் பெரிய ஆரிஜினேட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அழகான ஒரு கதையை நம்ம கேட்டோம். இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஒரு மக்ரோனை பாரம்பரியம் அழியாமல் காத்துட்டு வர்றதையும் பற்றி கேட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then bye from Lawrence and entire team of PCA தமிழ்நாடு.